என்னென்னவோ சம்பவங்கள் திருப்பங்கள்லாம் நடந்து கடைசியில் இப்போ வந்து காமெடி ட்ராக்காக கொண்டு போயிட்டுருக்கிறதுல கொஞ்சோண்டு சீரியஸ் ட்ராக்காக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மகாநதியில். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவருக்கு வந்து இப்போ தீப்பெட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து பால் பால் பொங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் வந்து தீப்பெட்டி தேவை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் பொங்குறதுக்கு முன்னாடியே குடுன்னு ஓடி போயிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் காவேரியோட வீட்டில் எனக்கு வந்து ஒரு தீக்குச்சி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு 10 வச்சு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னா, இல்லை துணியை அதை துவைச்சி காய போட்டேன் தீக்குச்சிங்கிறாங்க இவங்க சாரதா. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு இங்கே வரேன் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களான்னு மாற்றி பேசிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டுக்க அப்படின்னா வந்து பங்கஜம் மாமின்னு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த ஹவுஸ் ஓனரோட மனைவி. அவங்கள்ட்ட வந்து இவர் பேச உடனே நீங்கள் எதுக்கு புதுசாக வந்தவங்கள்ட்ட கேட்குறீங்க, நாங்கள் இருக்கோம் நானும் மாமாவும் வரோம் அப்படின்னு மேலே வந்துட்டு அவங்க வந்து முதல்ல தேங்காய் வந்து உடைக்கக்கூடாது, பால் காய்ச்சி விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு பிறகு தான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு இவர் வேறு வந்து ஒரே ஃபீல் பண்ணிருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து இதை பாட்டி ஹெல்ப் பண்ணலான்னு போனதுக்கு வேறு திட்டி விட்டாங்க சந்திரா. இதுக்கப்புறம் தான் சாரதா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாலை காய்ச்சினதுக்கு பிறகு எல்லாம் பாலை குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்துருங்கன்னு இவங்க சொல்ல பாட்டி மாமி சொன்னாங்க அப்படின்னு தட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு. அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அது வந்து நல்லது இல்லையாமா, லக்ஷ்மியோ சரஸ்வதியோ ஒரு கசின் சிஸ்டர்ஸ் தானே 2 பேர் யாரோ ஒருத்தவங்க வரமாட்டாங்களாம், பரவாயில்லையா அப்படிலாம் வந்து கேட்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாட்டி மட்டும் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு அவன்கிட்ட போய் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ அவன் திருப்பி டம்ளரை கொடுக்கணும் வாங்கணும்னு வருவான், ஒழுங்காக போய் டம்ளரை கொடுத்துருங்க, முதல்ல எல்லாம் பண்ணுற கடுப்புக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக அந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. உங்கள் பேரங்க வந்து தொல்லை பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. அவர் கால் பண்ணி அந்த பாரு கிட்டக்கே எதனா வெறுப்பு தான் அதிகமாகும், தயவு செஞ்சு நீ அங்கே இருக்காத, கிளம்பி இங்கே வந்துரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நான் வந்து காவேரி பக்கத்துலேயே இருந்து காவேரியை வந்து மிஸ் பண்ண விரும்புகிறேன், நான் அவளை என் பக்கம் திருப்பி அவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டு என் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு தான் வருவேன், காவேரி இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இந்த ஸ்ட்ராங்கான முடிவு இதுக்கு நடுவில் வந்து காவேரி வந்து விஜயை பார்க்கறது, விஜய் காவேரியை பார்க்கறது, அப்படியே வந்து அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிகிறதுன்னு கதை போயிட்டுருக்கு. இதை வச்சு தான் அடுத்த ட்ராக்கும் போயிட்டு கடைசியில் ராகினிக்கு இந்த உண்மை தெரியும் போது அவங்க ஏதாவது கெடுத்து விடுறதுக்கு வெண்ணிலாவை கூட்டு வரதுன்னு ஒரு ட்ராக் போக போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.